கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதல். நீங்கள் சுகமாய் குடும்பமாய் சந்தோஷமாய் இருக்க ஆண்டவருடைய தயை உங்களுக்கு உண்டாக ஆசீர்வதிக்கிறேன், ஜெபிக்கிறேன். சந்தோஷமாக சுகமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஜூன் மாதத்திற்கான தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் ஜூன் மாதத்திற்காய் தர வேண்டிய வார்த்தைக்காய் நான் ஆண்டவரோடு கூட செபித்து இடைப்படும் பொழுது ஆவியானவர் இந்த வார்த்தையை கொடுத்தார். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இந்த வார்த்தை வந்தவுடன் எனக்கு மிகுந்த சந்தோஷமாக இருந்தது. ஆண்டவர் நம்முடைய பாத்திரங்களை நிரம்பி வழிய பண்ண போகிறார். எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும். அல்லேலூயா. சங்கீதம் 23:5, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. தாவீது எழுதின ஒரு அற்புதமான சங்கீதம் 23. அதிலே ஆவியானவர் இந்த வசனத்தை தாவீதுக்கு கொடுக்கிறார். உன் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை தேவன் ஆயத்தப்படுத்துவார். உன் தலையை எண்ணெயால் அவர் அபிஷேகம் பண்ணுவார். உன் பாத்திரம் நிரம்பி வழியும். இன்றைக்கு ஆண்டவருடைய பாதத்தில் இந்த தேவ வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு நான் மிக தைரியமாய் நான் சொல்லுகிறேன், உங்கள் பாத்திரத்தை ஆண்டவர் நிரம்பி வழிய பண்ணுவார். உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதங்கள் நிரம்பி வழியும்படி ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணுவார். உங்கள் பிள்ளைகள், உங்களுடைய குடும்பம் நன்மையினால் ஆசீர்வாதத்தினால் நிரம்பி இருக்க ஆண்டவர் தயை செய்வார். முதலாவது அந்த இடத்துல பார்க்கிறோம், சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி தேவன் ஆயத்தப்படுத்துகிறார். அப்படி என்றால் சத்துருக்களுக்கு முன்பாய் தேவன் உன்னை உயர்த்த போகிறார். அல்லேலூயா. நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ அநேக விதத்தில் சத்துருக்கள் எழும்பலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னுடைய மேய்ப்பர், நீ என்னுடைய பிள்ளை, என்னுடைய உபதேசத்தில் என்னுடைய வார்த்தையில் நீ வாழ்கிறபடியினால், நீ எனக்கு சித்தமானதை செய்கிறபடியினால் நான் உனக்காக என்ன செய்ய போகிறேன்? உன் சத்துருக்களுக்கு முன்பாக நான் உன்னை உயர்த்த போகிறேன். சத்துருக்களோ, நண்பர்களோ, குடும்பத்தினரோ, அவர்களுக்கு முன்பாய் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் சபையையும் ஆண்டவர் உயர்த்துவார். இன்னும் நம் தேசத்தை ஆண்டவர் உயர்த்தணும். நாம் இருக்கிற பட்டணங்கள் ஆண்டவர் உயர்த்தணும். நாம் வேலை செய்கிற அந்த கம்பெனி ஆண்டவர் அந்த கம்பெனியை உயர்த்தணும். அதே போல அந்த இடத்துலையும் ஆண்டவர் உங்களை உயர்த்தணும். ஆண்டவர் சொல்றாரு, நான் ஒரு பந்தியை உனக்கு ஆயத்தப்படுத்துகிறேன், அவசரப்படாதே. கால தாமதங்களை குறித்து ஒரு நாளும் நாம் கவலைப்பட வேண்டாம், துக்கப்பட வேண்டாம்.
தேவன் அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்வார். ஐயோ, எனக்கு திருமணம் காரியங்கள் ஒழுங்காகவே இல்லையே, ஆண்டவர் செய்வார். ஒரு சில மாதத்தில் ஆண்டவர் உன்னை உயர்த்த போகிறார். ஒரு சில மாதத்தில் ஆண்டவர் உன் கண்ணீருக்கு பதிலை கொண்டு வர உன்னை அவர் ஆசீர்வதிப்பார். எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். ஸோ எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழியணும். அதில் மிக முக்கியமாய் ஆண்டவர் நம்முடைய தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணணும். இல்லைன்னா நம்முடைய பாத்திரம் பரிசுத்த ஆவியினால் நிரம்பணும். வசனத்தினால் நாம் நிரம்பணும். தேவனுடைய அந்த பரிசுத்த வாழ்க்கை, அந்த ரட்சிப்பின் அனுபவம் நம்முடைய இருதயமாகிய பாத்திரத்தை நிரப்பணும். அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஏசாயா 61:1 கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்னை நிரப்புகிறார். அதே போல யாத்திராகமம் 31 அதிகாரம் 2 சில வசனங்களை வாசிக்கும் பொழுது, பெசலெயேலை ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்து அவனை சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கு வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக தேவ ஆவியினால் ஆண்டவர் நிரப்பினார். யாத்திராகமம் 31:2 அவர் அழைக்கிறார். 31:5 ஆண்டவர் அவனை தேவ ஆவியினால் நிரப்புகிறார். பிரியமானவர்களே, தேவன் ஞானத்தின் ஆவியினால், பரிசுத்த ஆவியினால் நம்முடைய பாத்திரத்தை அவர் நிரப்புவார். ஞானமில்லாமல் இந்த பூமியில் எப்படி ஆசீர்வாதமாய் வாழ முடியும்? ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை நிரப்புவேன். ஜெபம் பண்ணுங்க, பிரயாசப்படுங்க. அறிவை நாம் தேடி தேடி கற்றுக்கொள்ளணும். அறிவை நாம் பெருக்கிக் கொள்ளணும். அதற்காக தான் நம்மை ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க, காலேஜுக்கு அனுப்புகிறாங்க. நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணி கம்பெனிஸ் நம்மை ட்ரைனிங்க்கு அனுப்புகிறாங்க. கம்ப்யூட்டரை குறித்த அறிவு, சாஃப்ட்வேரை குறித்த அறிவு, இன்னும் பலவிதமான சிஸ்டம் நாலேஜ், இவைகளை நாம் அறிந்து கொள்ள தேவன் நமக்கு ஞானத்தையும் ஆண்டவர் நமக்கு நல்ல அறிவையும் நம்மை ஆண்டவர் நிரப்புவார். சாகும் வரை நாம் கற்றுக்கொண்டே தான் இருக்கணும். எப்படி வாழ்வது, எப்படி பேசுவது, எப்படி சம்பாதிப்பது, எப்படி சேர்த்து வைப்பது, எப்படி மற்றவர்களுக்கு முன்பாய் ஞானமாய் நடப்பது. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை நிரப்புவேன். ஆண்டவரே, எனக்கு ஞானம் இல்லையே. வசனம் என்ன சொல்லுது? ஒருவன் ஞானத்தில் குறைவாய் இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஆண்டவரிடத்தில் கேட்கட்டும், அவர் அவனுக்கு ஞானத்தை கொடுப்பார். இந்த தேவ செய்தி, தேவன் உங்களை ஞானவான்களாய் நிரப்புவார். பிரியமானவர்களே, இதை தான் படிக்கணும் என்று நாம் ஆசைப்பட்டு சில கோர்சஸை எடுப்போம். இதை இந்த நாட்கள் எல்லாம் எல்லாரும் அந்த O லெவல் A லெவல் முடித்து, இல்லாவிட்டால் நான் அடுத்து என்ன பண்ணணும், நான் எந்த காலேஜுக்கு போகணும், நான் சொந்த நாட்டில் படிப்பதா வெளிநாட்டில் படிப்பதா என்று பல பிரயாசங்களை எடுப்பார்கள். எடுத்தாலும் ஆண்டவர் அவர்கள் விரும்புவதை கொடுக்கணும். சில நேரத்தில்
உங்களை ஆண்டவர் வித்தியாசமான பாதையில் நடத்துவார். ஆனாலும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. தேவனே, எனக்கு ஞானத்தை கொடும், என்னை ஞானத்தினால் நிரப்பும். அந்த பெஸ்லேயேலை ஆண்டவர் சகலவித காரியங்களை யூகித்து செய்கிற அந்த ஞானத்தினால் ஆண்டவர் அவனை நிரப்பினார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் பாத்திரம் நிரம்பி வழியும். வெறுமையா இருக்க கவலையே படாதீங்க. வெறுமையான பாத்திரங்களில்தான் அதிகமான தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து ஆண்டவர் எதனால் நம்மை நிரப்பணும்? நம்ம எல்லாரும் விரும்புகிறது. ஆண்டவர் மல்கியா 3:10 சொல்றாரு, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையில் கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று, அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்றார். ஆண்டவர் சொல்றார், இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்திற்காய் ஆண்டவர் கொடுத்த ஒரு கட்டளை தசம பாகம். இஸ்ரவேல் ஜனங்கள், அந்த தேசத்து மக்கள், அந்த ஆபிரகாமினுடைய சந்ததிக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு கட்டளை, நீங்கள் உங்கள் தசம பாகங்களை லேவியர் ஆசாரியர் ஊழியம் செய்கிற அந்த லேவி கோத்திரத்திற்கு நீங்கள் கொடுக்கணும். மற்ற 11 கோத்திரங்களுக்கு ஆண்டவர் தேசத்தை பங்கிட்டு கொடுத்தார். லேவி கோத்திரத்திற்கு ஆண்டவர் தேசத்தை பங்கிட்டு கொடுக்கல, ஆங்காங்கே சில பட்டணங்களை கொடுத்தார். அவர்களுக்கு வயல் நிலங்களை கொடுக்கல. ஆனால் ஆண்டவர் சொன்னார், நானே உங்கள் பங்கு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்னார், நீங்கள் தசம பாகத்தை என் ஆலயத்திற்கு கொண்டு வாங்க. லேவியர்கள், ஆசாரியர்கள், ஏழை எளியவர்கள் அந்த தசம பாகத்தினால் போஷிக்கப்படணும். இந்த பிரமாணத்தை இஸ்ரவேலர் மறந்து போனாங்க. அதனால் பஞ்சம் வந்தது. அவங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை. சத்துரு உள்ளே புகுந்தான். தேசம் சூறையாடப்பட்டது. அவர்களுக்கு சொந்தமாயிருந்த நிலங்களும் அவர்களுக்கு சொந்தமாயிருந்த ஒலிவ தோப்புகளும் திராட்சை தோட்டங்களும் அந்நியர் வசமாயிற்று. அப்போதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் தசம பாகத்தை கொண்டு வா, நான் இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் நான் உன்னை நிரப்புவேன், உன்மேல் ஆசீர்வாதத்தை நான் வருஷிக்க பண்ணுவேன். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு கொடுப்பது தேவ பிள்ளைகளுக்கு நிச்சயம் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். எங்களுடைய ஊழியத்தில் தேவ பிள்ளைகள் ஆண்டவருக்கு கொடுப்பதினால் அவர்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருப்பதை நான் பார்க்கிறேன். அது 1 வருஷத்தில் மாற்றம், 6 மாதத்தில் மாற்றம் என்பது அவ்வளவு தெரியாது. ஆனால் ஒரு 3 வருஷம், ஒரு 5 வருஷத்தில் அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர்களுடைய முன் நிலைமையை பார்க்கிலும் இன்றைய நிலைமை மிக ஆசீர்வாதமாய் ஆண்டவர் அவர்களை வைத்திருக்கிறார். சொந்தமான வீட்டில் இருக்கிறாங்க, ஆசீர்வாதமான நிலைமையில் இருக்கிறாங்க, நல்ல வேலையில் இருக்கிறாங்க, நல்ல பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்கள் பெரிதாக இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் ஆண்டவருக்கு என்ன கொடுப்பீர்கள் என்பதை நீங்கள் உங்கள் நிலைமையை வைத்து நீங்கள் தீர்மானித்து கொள்ளுங்கள். உங்களால் என்ன ஆண்டவருக்கு தர முடியும்? ஒரு ஏழை விதவை 2 காசை தான் கொடுத்தாள். ஆண்டவர் சொல்றாரு, இவள் தான் எல்லாவற்றை விட அதிகமாய் கொடுத்தாள் என்று. ஆனால் ஆண்டவர் இந்த செய்திக்கு பிறகு
தேவனுக்கு உங்களால் என்ன முடியுமோ அதை ஆண்டவருக்கு கொடுங்க. நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை, உங்கள் பாத்திரத்தை ஐஸ்வர்யத்தினால் நிரப்புவார். நிச்சயம் நிரப்புவார். நிச்சயம். உங்களால் என்ன முடியுதோ என்ன, நான் உங்களை பார்த்து நீங்கள் கட்டாயம் தசமபாக தரணும், நீங்கள் கட்டாயம் எவ்வளவு தரணும் அவ்வளவு தரணும் இல்லை. உங்களால் உங்கள் ஊழியத்திற்கு, ஏழைகளுக்கு என்ன தர முடியுமோ தாங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் பாத்திரத்தில் ஐஸ்வர்யத்தை நிரம்பி வழிய பண்ணுவார். அதை தான் ஆண்டவர் சொல்றாரு லூக்கா 6:38, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அலர்ந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். பாருங்க, ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்றாரு பாருங்க. கொடுங்க அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். என்ன, அந்த காலத்தில் அவர்கள் அந்த அளப்பதற்காக வைத்திருக்கக்கூடிய அந்த மரக்கால் இல்லாவிட்டால் அந்த பழைய நாட்களில் அந்த படி, ஒரு படி உள்ள சில பாத்திரங்கள் இருக்கும். ஸோ அதில் என்ன செய்வாங்க, சில நேரத்தில் சில கடைக்கு நம்ம போய் வாங்கும் பொழுது அந்த ஒரு படி பாத்திரத்தில் அந்த அரிசியை போட்டு அப்படி தள்ளிட்டு தருவாங்க. ஆனால் சிலர் எப்படி தருவாங்கன்னா, அதில் அப்படியே குவீரும் மாதிரி அதில் போட்டு கொடுப்பாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு அப்படி தான் தருவேன், நான் சரியாக அளவு பார்த்து தரமாட்டேன், சரிந்து விழும்படி நான் உன் பாத்திரத்தை நிரப்புவேன். இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் உங்கள் பாத்திரத்தை நிச்சயமாய் நிரப்புவார். நீதிமொழிகளில் பாருங்க, 3வது அதிகாரம் 9-10 ஆண்டவர் சொல்றாரு, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சிகள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். உன் களஞ்சியம் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். உன் பொருளால் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, கர்த்தரை கனம் பண்ணு. அன்பானவர்களே, ஆண்டவரை கனம் பண்ணுங்கள். உங்கள் பாத்திரத்தை ஐஸ்வர்யத்தினாலே ஆண்டவர் நிரம்பி வழிய ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயம் ஆண்டவர் உங்கள் பாத்திரத்தை நிரம்பி வழிய ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வார். அடுத்து தேவன் நம்மை எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்றால், நமக்கு ஆண்டவர் சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். சமாதானம். இன்றைக்கு உலகத்தில் சமாதானம் என்பது இல்லை. ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் பேசுவது, அவர்களுக்கு விரோதமாய் எழுதுவது, அவர்களை தாக்குவது, அவர்களை உடைப்பது, தேசங்களுக்கு விரோதமாய், இந்த தேசம் வளர்ச்சி அடைந்தால் அதை எப்படி தடுப்பது, இந்த தேசத்தை எப்படி அழிப்பது, எப்படி அந்த தேசத்தில் தீவிரவாதங்களை கொண்டு வருவது. இன்றைக்கு சமாதானம் இல்லையே. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் சமாதானத்தை தர விரும்புகிறேன். உன்னை நான் சமாதானத்தினால் நான் நிரப்புவேன். பிலிப்பியர் 4:6 மற்றும்
7 வசனங்களை பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். பிரியமானவர்களே, நம்முடைய உள்ளத்தை தேவ சமாதானம் நிரப்பணும். நிறைய பேர் பயந்து, எதிர்காலத்தை குறித்த பயம், குடும்பத்தை குறித்த பயம், பிள்ளைகளை குறித்த பயம், வேலையை குறித்த பயம், ஏதோ ஒரு வியாதியில் சிக்கொண்டு ஐயோ இன்னும் என் வாழ்க்கையில் நான் எவ்வளவு காலம் உயிரோடு இருக்க போகிறேன் என்கிறதான பயம் காணப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, நான் உன் இருதயத்தில் உன் பாத்திரத்தை சமாதானத்தினால் நான் நிரப்புவேன். நீ செய்ய வேண்டியது என்ன? என்னை நோக்கி ஜெபம் பண்ணு, என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணு. பிரியமானவர்களே, ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு அதிகமாக இருக்கோ சமாதானமும் அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும். ஆண்டவருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. உங்களுடைய வாழ்க்கையில் வேதத்தையும் ஜெபத்தையும் மறந்துடாதீங்க. தினம் வேதம் வாசிங்க, தினம் ஜெபியுங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் உள்ளத்தில் சமாதானத்தை, உன் பாத்திரத்தை சமாதானத்தால் நிரப்புவேன். உன் கணவன் உனக்கு சமாதானமாயிருப்பார். உன் மனைவி உன் வாழ்க்கையில் சமாதானத்தை கொண்டு வருவாள். உன் பிள்ளைகள் உனக்கு உபத்திரவத்தை அல்ல, சமாதானத்தை உனக்கு கொண்டு வருவார்கள். உன்னுடைய வருமானம் உனக்கு சமாதானமாயிருக்கும். நீ போகையிலும் வருகையிலும் ஆசீர்வாதமாக இருப்ப. ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், உன் பாத்திரம் சமாதானத்தினால் நிரம்பும். ஆண்டவர் அப்படி நிச்சயமாய் செய்வார். யோவான் 14:27 ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தையே நான் உனக்கு தருவேன். இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை உனக்கு தருவேன். உங்கள் பாத்திரம் சமாதானத்தினால் நிரப்பப்படட்டும். எதை குறித்தும் பயப்படாதீங்க. கர்த்தர் உங்கள் மேய்ப்பராய், கர்த்தர் உங்கள் தகப்பனாய், கர்த்தர் உங்களில் ஆறுதலின் தெய்வமாய் உங்களோடு இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, கணவன் ஒழுங்காய் வேலைக்கு போவதில்லை, சரியான வருமானம் இல்லை, பிள்ளைகளும் குடி பழக்கத்திற்கு அடிமையாகி அவர்கள் குடும்பத்தையும் கவனிப்பதில்லை. எனக்கு அன்பானவர்களே, தயவாய் தேவனை தேடுங்க, ஜெபியுங்க. வேதம் கற்று தரப்படுகிற ஆலயத்தில் போய் உங்கள் நேரத்தை ஆண்டவருடைய பாதத்தில் வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள கவனமாயிருங்க. யாரும் குடும்பத்தில் ரட்சிக்கப்படலையேன்னு கவலைப்படாதீங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் வசனத்தை கேளுங்க, ஜெபம் பண்ணுங்க. அதிசீக்கிரத்தில் உங்கள் குடும்பத்தில் சமாதானம் வரும். உன் பாத்திரம் நிரம்பி வழியும். இதை வாக்குத்தத்தமாய் எடுத்துக்கொள்ளுங்க, வாக்குத்தத்தமாய் எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, நீதிமொழிகள் 16:6, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும், கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். அதில் 7வது வசனம், ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு கூட சமாதானமாகும்படி ஆண்டவர் செய்வார். பிரியமானவர்களே, கிருபை சத்தியம் நம்முடைய இருதயத்தை, நம்முடைய குடும்பத்தை
நம்முடைய பாத்திரத்தை கிருபையும் சத்தியமும் நிரப்பினால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். நம்முடைய வழி கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் சத்துருக்கள் கூட நம்மிடத்தில் சமாதானமாய் வருவார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு கட்டளையிடுவார், போ என் மகனிடத்தில் போய் சமாதானம் பண்ணு, நீ செய்தது தப்பு, என் மகனிடத்தில் போ, அவனிடத்தில் போய் சமாதானமாகு. ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் உங்களை பகைக்கிறவர்கள் அண்ணனாய் சகோதரியாய் இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, உன் குடும்பத்தில் உன்னை பகைக்கிறவர்களை கூட உன்னோடு கூட சமாதானமாகும்படி செய்வேன். எப்பவுமே நமக்கு தெரியும், குடும்பத்தில் மிக தொந்தரவான உறவு மருமகள், மாமியார், நாத்தனார். என்ன ஆண்டவர் சொல்றாரு, அந்த உறவுகள் கூட சமாதானமாய் மாறும். ஆண்டவர் உங்கள் பாத்திரத்தை சமாதானத்தினால் ஆண்டவர் நிரப்புவார். இன்னும் ஒரு வார்த்தையை நம்ம பார்த்து ஜெபிப்போம். யோவான் 1:16, பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 1:16, அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். பிரியமானவர்களே, நம்முடைய பாத்திரம் தேவனுடைய கிருபையினால் நிரப்பப்படும். இந்த கிருபை நம்மை நிரப்பிட்டா நம்ம என்ன செய்தாலும் எங்கு போனாலும் ஆசீர்வாதம் 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 தான். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை கிருபையினால் நான் நிரப்ப போறேன். உன் பாத்திரத்தை ஐஸ்வர்யத்தினால் உன் பாத்திரம் நிரம்பும். சமாதானத்தால் உன் பாத்திரம் நிரம்பும். சந்தோஷத்தினால் உன் பாத்திரம் நிரம்பும். நான் உன்னை நிரப்புவேன். உங்கள் குடும்பம் ஆசீர்வாதத்தினால் நிரம்பி இருக்கும். ஆண்டவர் நிச்சயம் இவைகளை நமக்கு செய்வார். கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட என் பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணுங்கப்பா என்று சொல்லுவீங்களா? தகப்பனே, இன்றைக்கும் அருமையான அன்பு சகோதர சகோதரிகள், என் பாத்திரம் நிரம்பி வழியும் என்று ஆண்டவரே சங்கீதம் 23:5 சொல்லப்படுகிற இந்த வார்த்தைக்காய் நன்றி. ஆண்டவரே, என் பாத்திரம் நிரம்பி வழியணும். ஆண்டவரே, நான் ஞானமுள்ளவனாய், ஆசீர்வாதமானவனாய், கிருபை உள்ளவனாய், சமாதானம் சந்தோஷம் உள்ளவனாய், பேர் புகழ் உள்ளவனாய் நான் மாறணும் என்று யாரெல்லாம் கண்ணீரோடு தேவனுடைய பாதத்தில் ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேருடைய பாத்திரமும் நிரம்பி வழியட்டும். அந்த குடும்பம் ஆசீர்வாதமாய் நிரம்பி வழியட்டும். அவர்களுடைய அப்பமும் தண்ணீரும் அவர்களுடைய தொழிலும் வருமானமும் ஆசீர்வாதமாய் மாறட்டும். ஐயோ, என் சபை வெறுமையாய் இருக்கே. ஆண்டவரே, அவர்களுடைய சபை நிரம்பி வழியட்டும். அவர்களை பரிசுத்த ஆவியினால் நிரம்பி வழிய பண்ணும். எனக்கு வல்லமை இல்லையே, எனக்கு அபிஷேகம் இல்லையே, எனக்கு வரம் இல்லையே, என்னால் பிரசங்கிக்க முடியலையே, என்னால் ஊழியம் செய்ய முடியலையே. தேவனே, உம்முடைய வல்லமை அவர்களை நிரப்பட்டும். பாத்திரம் நிரம்பி வழியட்டும். ஒவ்வொரு தேவ பிள்ளையினுடைய பாத்திரம் நிரம்பி வழியட்டும். ஒரு திருமணத்திற்காக ஏங்குகிறவர்கள், குடும்பத்தில் ஆண்டவரே கஷ்டத்திலிருந்து விடுதலையாக, வேலைக்காக, ஒரு ஆசீர்வாதமான ஒரு குழந்தை பாக்கியத்திற்காக, ஆண்டவரே ஐயோ எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லையே என்று கதறுகிற அத்தனை பேருடைய பாத்திரங்களும் நிரம்பி வழியட்டும். இந்த வார்த்தையை கொடுத்தீரே, யாரெல்லாம் இந்த தேவ செய்தியை கேட்டு செபித்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேருடைய பாத்திரமும் நிரம்பி வழியட்டும். குடும்பம் ஆசீர்வாதத்தினால், ஐஸ்வர்யத்தினால், சந்தோஷத்தினால், சமாதானத்தினால், நல்ல ஆரோக்கியத்தினால் நிரம்பி வழியட்டும். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன்.
ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன். தேவ பிரசன்னத்தினாலே நிரம்பி இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும். God bless you. அன்பார்ந்த நேயர்களே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: கிங் ஆஃப் க்ளோரி, எண் 4, நியூ சால்ட் காலனி, திருச்செந்தூர் ரோட், தூத்துக்குடி 628001. உங்கள் ஜெபத் தேவைகளுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0414200675 மற்றும் 8220014177. நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் க்ளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ அல்லது டிமாண்ட் டிராஃப்டாகவோ அனுப்பலாம். எங்கள் அக்கௌண்ட் நம்பர் 120213500003195. பேங்க் கரூர் வைஸ்யா பேங்க், பிரான்ச் தூத்துக்குடி. IFSC கோட் KVBL 0001202. தயவு செய்து உங்கள் தசம பாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம். அது உங்கள் சபைக்குரியது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.